கடந்த ஒரு வாரத்துல 2 பெண்கள் வரதட்சணை கொடுமையினால சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. திருப்பூர்ல ரித்தன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு கவின் அப்படிங்கிற ஒரு பையன் கூட 2 மாசத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிருக்கு. 300 சவரன் நகை 70 லட்ச ரூபா கார் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது பத்தாம அந்த பையனோட அம்மா அப்பா அந்த பையன் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பயங்கரமா மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணை பயங்கரமா பிசிக்கல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அந்த பொண்ணு திரும்பவும் அம்மா அப்பா வீட்டுக்கே வந்திருக்கு. அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, அக்கம் பக்கத்துலலாம் என்ன பேசுவாங்க, வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி திரும்பவும் அந்த பையன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால அந்த மென்டல் டார்ச்சரையும் பிசிக்கல் டார்ச்சரையும் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. என்னோட அந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ராதேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. போலீஸோ இது யாரோட மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யாரோட மிஸ்டேக்னா பையன் வீட்டில் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க. இன்னொன்று பொண்ணை பெற்றவங்களும் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் நீ வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி 4 பேர் என்ன பேசுவான், சொந்தக்காரன் என்ன பேசுவான், அக்கம் பக்கத்தில் என்ன பேசுவான், அது பெரிய அவமானம். அது பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் நீ அங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பெற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி சூசைட்ஸ்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பையனான்னு பார்த்துலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த பையன் நல்ல சேலரி வாங்குறானா, கார் இருக்கா, வீடு இருக்கா, சொத்து இருக்கா, அதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பொண்ணை பெற்றவங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சூசைட்ஸ்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன்.